தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. நல்லதே நடக்கும். என் உறவுகளே, நம்ம எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு லக்கணத்தில் பிறக்கிறோம். ராசி வேற, லக்கணம் வேற. ராசிங்கிறது அம்மா, லக்கணம்ங்கிறது அப்பா. ரொம்ப சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுப்போம். தந்தை செய்யக்கூடிய நற்கர்மம் நமக்கு நல்லதை கொடுக்கும். தாய் செய்யக்கூடிய அரவணைப்பு நம்மளை உயர்த்தும். அப்போ ராசிங்கிறது ஒரு அரவணைப்பு, கோச்சாரம்னு நம்ம அதுக்கு சொல்லுவோம். ராசியில் தற்போது எப்படி வந்திருக்கார் கிரகங்கள், அதை வச்சு நம்ம சொல்கிறது. 7.5 சனி, 5.5 சனி சொல்கிறோம் இல்லையா. அஷ்டமத்தில் வந்திருக்காரு, குரு வந்து அஷ்டமத்தில் இருக்கார் அப்படின்னு. அப்போ இந்த கிரகங்கள் வந்து எப்படி இருக்குங்கிறத சொல்கிறோம். அதே லக்னம்ங்கிறது ஃபிக்ஸட் அமௌண்ட்டு மாதிரி. பிறக்கும் போதே ஆண்டவன் தலையெழுத்து எழுதிடுறான், இதான் ஏன் உன் தலைவிதி, இதுதான் உன் தலைவிதி. நம்ம இதுதான் தலைவிதி அப்படின்னா இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது? இதை கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். இதுதான் உன் தலைவிதினா எப்படி தெரிஞ்சுக்கிறது? நமக்கு லக்கணத்தை வச்சாதான் கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீர்கள்? மேஷ லக்கணத்திற்குரிய பலனை பற்றி இப்போ பேச போகிறோம். நீங்கள் தலையெழுத்து உங்களுக்கு சரியாக இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும், உயிரெழுத்து நல்லாயிருக்கும். எதுக்குங்க அதுக்கு தலையெழுத்துன்னு பேர் வச்சாங்க? ஏன் கால் எழுத்துன்னு வைக்கலாம், கையெழுத்துன்னு வைக்கலாம், தலையெழுத்து? ஏன்னா இந்த பஞ்சபூதங்கள் தலையில் தான் நமக்கு உட்காருது. நல்லா கவனிச்சிங்களா? வாயால் பேசுகிறோம், கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், நாசி சுவாசிக்கிறோம், நம்மளோட பிரெயின் வேலை செய்யுது. தலை நீர், அதில் காற்று வருது, மூச்சு, கண் பார்வை, அக்னி. புரியுதுங்களா? இது வந்து எல்லாமே நமக்குள்ளே அதுக்குள்ளே அடக்கும். இந்த தலையில் இருக்கிற இந்த உறுப்புகள் சரியாக வேலை செஞ்சதுன்னா ஒரு மனுஷன் பிரச்சனைக்குள்ளே போக மாட்டான். தலையில் இருக்கிற உறுப்புகளில் ஏதாவது ஒன்று மிஸ்டேக்காக வேலை செஞ்சாலும் நமக்கு பிரச்சனை. காது தப்பான விஷயத்தை கேட்டதுன்னா காலி, தப்பான விஷயத்தை பேசுனதுன்னா காலி, தப்பான வாசனையை நுகர்ந்தா காலி, தப்பானதை பார்த்தா காலி. இது நாளையும் செஞ்சோம்னா தப்பான எண்ணம் தான் உள்ள வரும். இப்போ இந்த இதயத்துக்கு வேலையே இல்லை, எல்லாமே அறிவோடு முடிஞ்சு போயிடுது. எல்லாம் அறிவை சேர்த்து 5 பேர் மேலே இருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அப்போ தலையெழுத்து ஆண்டவன் எழுதும்போது என்ன பண்ணிட்டான், நீ நல்ல ரூட்டில் தான் போகணுன்னு ஆண்டவன் எழுதுகிறான். நீ நல்ல வழியில் போனால் நல்லது நடக்கும், கெட்ட வழியில் போனால் கெட்டது தான் நடக்கும், அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு கடவுள் என்ன பண்ணுறார், ஆண்டவன் என்ன பண்ணுறார், முன்னாடியே அவர் ஜபாத் வாங்கிறார். இதுதான் அப்படின்றது. நம்ம என்ன பண்ணுறோம், அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். நம்ம ஏதாவது ஒரு காதில் கேட்குறது, அது வழியிலே உள்ளே போகிறது, சில பேரை எதிர்த்துக்கிறது, இப்படி பிரச்சனைக்குள்ளே போய் சிக்கிக்கிறோம். இந்த பிரச்சனைக்குள்ளே சிக்காமல் இருக்கும். மேஷ லக்கணத்தில் நீங்கள் பிறந்தீங்களா? உங்கள் தலையெழுத்து எப்படி அமைச்சிக்கலாம் தெரியுமா? நீங்கள் மேஷ லக்கணத்தில் பிறந்தவராக இருந்தால் அரசர்களால் கொண்டாடப்படக்கூடிய மனிதராக உங்களை மாற்றிக்கொள்ளலாம். நல்ல கவனிங்க, இதுதான் முக்கியம். அரசர்களால், ஒரு அரசாங்க அதிகாரியாக நீங்கள் வரணும், அரசியல் சம்பந்தப்பட்டவர்களாக வரணும், பெரிய மனுஷங்களால் கொண்டாடப்படக்கூடியவராக வரணும். அந்த ஊரில், பேரில், தெருவில் உங்களுக்குன்னு ஒரு மாஸ், ஒரு என்ட்ரி கண்டிப்பாக உண்டு. அதுதான் மேஷ லக்னம். அதே மாதிரி உறுதியான சிந்தனை உங்கள்கிட்ட இருக்கும். அந்த சிந்தனையிலேருந்து வெளியில் வர வேண்டாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது டாப், கரெக்ட். அந்த உறுதியான சிந்தனையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். யாராவது சொல்லுவாங்க, சொதப்புவாங்க, அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு நகைச்சுவை உணர்வு ஒன்று இருக்கும். திடீர்னு யாரையாவது கொஞ்சம் கிண்டல் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்னதாக நகைச்சுவை உணர்வு. அது எப்படின்னா, ஒரு இடத்துல மற்றவங்களை கேலிப்படுத்துறதுன்னா சங்கடப்படுத்துகிற மாதிரி கேலி கிடையாது. கிண்டல் எப்படி சொல்கிறது, அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பாசிட்டிவை நெகட்டிவாகவும் சொல்லலாம், நெகட்டிவாக பாசிட்டிவாகவும் சொல்லலாம். உங்களுக்கு மற்றவங்களை தனக்கு கீழே வச்சுக்கணும்னு உங்களுக்கு ஆசை வரும்.
நம்ம சொன்னால் ஒருத்தன் கேட்கணும்டா, நமக்குன்னு ஒரு பக்க பலத்தை ஏற்படுத்திக்கணும்டா, இந்த எண்ணம் மேஷத்துக்கு வரும். அப்படி வந்ததுன்னா அது லாபம். அப்படி வரலன்னா ஏற்படுத்திக்கிங்க. நான் எல்லாமே ஏற்படுத்திங்கன்னு தான் சொல்கிறேன். அதேமாரி மேலான நிலையில் தான் இருக்கணும், கீழே இறங்கிடக்கூடாது, நமக்கு ஒன்று தெரியலனாலும் வெளியில் காட்டிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் மேஷ லக்கணத்தில் பிறந்தவர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த உடம்பு சில நேரங்களில் மேஷ லக்கணக்காரர்களுக்கு ஏறவே ஏறாது. அது என்ன முடிவெடுக்குதோ அப்படி தான். நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் சார்னா உடம்பு ஒன்று, உடம்பு மட்டும் மேஷத்துக்கு மேஷ லக்கணத்துக்கு கண்ட்ரோலில் இருக்காது, மாறி மாறி போகும். ஒன்று இளைச்ச உடம்பாக இருந்தால் ஏறாது, ஏறின உடம்பாக இருந்தால் இறக்காது. என்ன முயற்சி பண்ணாலும் அது மாறாது. அதனால் ஃபிசிக்கலி நான் உடம்பு சம்மந்தமாக நான் ஏதாவது நான் ரொம்ப உடம்பு ஏறி இருக்கு, குண்டாக இருக்கிறேன், குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன்னு அதெல்லாம் பண்ணாதீங்க. ரொம்ப சிம்பிளாகவே நான் வாக்கிங் மட்டும் போங்க, போதுமானது. கண்டிப்பாக உங்களை பணக்காரராக ஆக்கும். மேஷ லக்கணத்தில் பிறந்தவர்களை பணக்காரராக ஆக்கும். அந்த லக்கணத்துக்குடைய பவரே தான். பணம் இருக்கக்கூடியவர்கள், பதவியில் இருக்கக்கூடியவர்களோடு நம்மளை பழக வைக்கும். சிந்தனையையும் அப்படி தான் தூண்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாமர்த்தியசாலியாக உங்களை கொண்டு போகும். ஒரு விஷயத்தை பக்குவமாக எப்படி ஹேண்டில் பண்ணணும், கோபமே வந்தாலும் அதை அடக்கிக்கிட்டு வெளியில் காட்டாமல் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நமக்கு பிளான் பண்ணி கொடுக்கும் மேஷ லக்கணத்துக்கு. அப்படி ஒரு பவர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட எதிரியையும் அடக்கிற சக்தி உண்டு. அதேமாரி வல்லவனாக ஒரு வேட்டை எடுத்துக்கிறோம், ஒரு போர் எடுத்துக்கிறோம், அதில் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். அதை எப்படி ஜெயிக்கலாங்கிற அத்தனை பிளானும் மேஷ லக்கணத்திற்கு உண்டு. அதனால் என்றைக்குமே மேஷ லக்கணக்காரவங்க ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தை விட தோற்றுணுங்கிற எண்ணமே வரக்கூடாது. அது உங்களுக்கு அழகே கிடையாது. ஒரு வேட்டையில் தான்டா நம்ம இருக்கிறோம், எப்பயுமே வேட்டையில் இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த வேட்டைக்காரனாக தான் இருக்கணும் மேஷ லக்கணம்னா. வேட்டையில் சக்ஸஸ் தான். இந்த ஃபாலோ நீங்கள் மேஷ லக்கணம் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாத்திகம் பேசுவோம், கடவுளே இல்லைன்னு கூட சொல்லுவோம், ஆனால் சாமியை கும்பிடுவோம். நமக்கு உள்ளார்ந்து இறைவன் உள்ளே இருப்பார். அதுவும் சிவன் உள்ள ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வருவார். மேஷ லக்கணத்துக்குள்ளே சிவபெருமான் ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடுவார். நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. சிவனும் முருகனும் உங்களை ஆட்டி வைப்பார். நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் உங்களை கொண்டு போக வைப்பார். நீங்கள் அப்புறம் ஒரு ப்ரொசீஜருக்கு வருவீங்க, நான் இப்படிப்பட்ட சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன், இப்படி உள்ள சாமியை தான் கும்பிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்படி தான் உங்களை கண்டிப்பாக கொண்டு போவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லதை மட்டும் பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். இந்த வேஸ்ட்டாக எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிற, தேவையில்லாமல் ஸ்பீச் எதுக்கு அப்படின்னு தோணும். அதே மாதிரி கோபம் அதிகமாக வருங்க மேஷ லக்கணத்துக்கு. துஷ்டர்களை கண்டால் இன்னும் கோபம் வரும், தூக்கி எறிகிறவனை பேசினா கோபம் வரும். அவ்வளோ சீக்கிரம் எதையும் மறக்க தோணாது. அதனால் உங்களை யாராவது ஏதோ சொல்லிட்டாங்கன்னா அவங்கள திருப்பி ஒரு தடவை அதை சொன்னால் தான் உங்களுக்கு மனசு ஆறும். தப்பு பண்ணுறவனை அடிச்சிடலாம், அது அதோடு முடிஞ்சிடும். ஆனால் வார்த்தையால் திட்டா விடாது. அதுமாதிரி உங்களை யாராவது வார்த்தையால் திட்டா உங்களால் விட முடியாது. ஸோ மேஷ லக்கணம் இதிலலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கால் சம்பந்தப்பட்ட வலி கண்டிப்பாக ஏற்படும். நரம்பு கால் சம்பந்தமான பிரச்சனைகள். ஆக மேஷ லக்கணக்காரர்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப கால் சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லதை கொடுக்கும். இந்த மேஷ லக்கணக்காரர்களுக்கு நெருப்பால் பயம் ஏற்படும். அதனால் சூடு, உடம்பு சூடு, நெருப்பு பயம், இதில் கவனமாக இருங்க. வாகனங்களில் போகும்போது சூடு, அந்த சைலன்சர் அதிகமாக சுட்டுக்கிறவங்க யாருன்னா இந்த மேஷ லக்கணக்காரவங்க தான். பெண்கள் பார்த்திங்கன்னா அடுப்பில் நிறையா சுட்டுக்கிறது யாருன்னா மேஷ லக்கணக்காரவங்க தான். சில பேர் விளக்கேற்றும் போது கூட சுட்டுப்பாங்க. இந்த தீப்பெட்டியை கடைசியில் தீக்குச்சி பார்த்திங்கன்னா டக்குன்னு சுட்டுடும். அது மேஷ லக்கணத்துக்கு அடிக்கடி நடக்கும், தெரிஞ்சே செய்கிறது இதெல்லாம். அதேமாதிரி 7வது வயது 10வது வயது இந்த நேரத்தில் மேஷ லக்கணக்காரர்களுக்கு கஷ்டம், உடம்பு சம்பந்தமான ப்ராப்ளங்கள் ஏற்படும். 20வது வயசில் பயணத்தினால ப்ராப்ளம் ஏற்படும். அதேமாதிரி காது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவலைக்கு உள்ளாகும். காது சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக இருங்க. 22வது வயது இந்த பருவ வயதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விஷம் சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மேஷ லக்கணம். நம்மளே சொல்லுவாங்க, சூசைடு அட்டம்ப்ட்லாம் சில பேர் பண்ணுவாங்க. ஆமாம், அதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிடும், பயப்படாதீங்க. ஆனால் அவ்வளோ கோவம் வரும், வெறுப்பு, ப்ளீஸ் அதெல்லாம் வேண்டாம். அதுமாதிரி விஷ ஜந்துக்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க மேஷ லக்கணத்தில் பிறந்தவர்கள் இந்த வயசில். 25வது வயசில் நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். நீர் நிலைகளில் குளிக்கும்போது ஜலதோஷத்தினால ப்ராப்ளங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது.
அதனால் இந்த நீரோட்டங்கள் மலை மேலே ஏறுறது, இந்த அருவியில் குளிக்கிறது, தண்ணியில் நீச்சல் அடிக்கிற இடத்துலலாம் மேஷ லக்னக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 28வது வயது பார்த்திங்கன்னா உடம்புல ஏதாவது ஒரு சிசேரியன் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும். 28 வயசில் கண்டிப்பாக ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய கட்டாயம் இந்த மேஷ லக்னத்துக்கு ஏற்படும். ஸோ 10ன்னு வரும்போது 28, 37, 46 நான் சொன்னதெல்லாம் இப்போ அப்படி கணக்கு வச்சுக்கணும். நான் சொன்ன வயசுலலாம் எந்தெந்த நேரத்தில் இது வரும், நான் முதல்ல சொன்னதுலேருந்து அப்படி ஒரு கால்குலேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த காலத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இந்த லக்னத்தை மட்டும் சுபக்கிரகங்கள் பார்வையிட்டால் நிச்சயமாக சொல்கிறேன் 95 வயசு நீங்கள் வாழ்வீங்க. சுபக்கிரகங்கள் பார்வைப்பட்டால், அதெல்லாம் சொன்னேன், ரயிலுக்கு முன்னாடியே பின்னாலும் ஒரு பிரச்சனையும் வராது. இந்த லக்னத்துக்குரியவர்கள் மதிப்பு மரியாதை மிக்கவர்களாக உலகத்தில் வாழணும்னு ஆசைப்படுவீங்க. முருகபெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள். இந்த லக்னம் உங்களை உங்கள் தலையெழுத்தை மாற்றி தலைவிதியை மாற்றி சிறப்பாக செயல்படுத்த வைக்கும். வாழ்த்துக்கள். மீண்டும் ரிஷப லக்னத்தில் சந்திப்போம். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.